உலகிலேயே அதிகம் நிலநடுக்கம் ஏற்படும் ரிங் ஆஃப் ஃபயர் என்ற பகுதிக்குள் ஜப்பான் அமைந்துள்ளது. இதனால் அங்கு அடிக்கடி சுனாமி மற்றும் நிலநடுக்கம் ஏற்படுவது வழக்கமாகிவிட்டது. இதற்கிடையே 2025 ஜூலை 5ஆம் தேதி சனிக்கிழமை ஜப்பானை மிகப்பெரிய ஒரு சுனாமி தாக்கும் என்ற கணிப்பு இணையத்தில் பரவி வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஜப்பான் செல்வதை தவிர்க்கும் நிலையில் அந்நாட்டு மக்களும் அச்சத்தில் இருந்து வருவது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. வரும் காலத்தில் என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள பொதுமக்களிடையே எப்போதும் பொதுவாக ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். இதுபோல எதிர்காலத்தை சரியாக கணிப்போரை மக்கள் எப்போதுமே வியந்து பார்ப்பார்கள். வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது சிலருக்கு இதுபோல எதிர்காலத்தை பார்க்கும் பவர் இருப்பதாக கூறப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு அச்சிடப்பட்ட ஜப்பான் நாட்டின் காமிக் புத்தகம் ஒன்றில் இருந்த தகவல்களே இதற்கு காரணமாகும். இது ஹாங்காங், தென்கொரியா மற்றும் பிற கிழக்கு ஆசிய நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகளிடையே ஒருவித அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. இதன் காரணமாக ஜப்பானுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மிக மிக கடுமையாக குறைந்துள்ளது. தி ஃபியூச்சர் ஐ சா என்ற காமிக் புத்தகத்தில் இருந்த தகவல்களே இதற்கு காரணம் ஆகும் என கூறப்படுகிறது. பல ஆண்டுகள் பழமையான இந்த காமிக் புத்தகம் கடந்த 2021 மறுபதிப்பு செய்யப்பட்டது. ரியோ டாட்சுகி என்ற இந்த நபர் 2011 ஏற்பட்ட பூகம்பத்தை, சுனாமியை முன்கூட்டியே சரியாக கணித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் கொரோனா பேரழிவையும் சரியாக குறிப்பிட்டிருந்தார் என்றும் கூறப்படுகிறது. இவரை ஜப்பானின் பாபா வாங்கா என்று கூட சிலர் அழைக்கிறார்கள். இதனால் ஜப்பான் மக்களுக்கு இதன் மேல் ஆர்வம் அதிகரித்து உள்ளது என்றே சொல்லப்படுகிறது. அந்த புத்தகத்தில், அதாவது இந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி சனிக்கிழமை ஜப்பானில் பேரழிவு ஏற்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜப்பானில் மிகப்பெரிய சுனாமி ஏற்படும் என்று கூறுகிறார்கள். சமூக வலைதளங்களில் இது குறித்த வீடியோவே தீயாக பரவி வருகிறது. அதில் ஜப்பானை பேரழிவு தாக்கும் என்றும் ஜப்பானுக்கு செல்ல வேண்டாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த மாதம் முழுக்கவே ஜப்பான் செல்ல வேண்டாம் என சொல்லும் வீடியோக்கள் இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. இதனால் உலக மக்கள் பலரும் தங்கள் திட்டங்களை மாற்றி அமைத்து வருகிறார்கள். ஏற்கனவே முன்பதிவு செய்தவர்கள் தங்கள் பயணத்தையே ரத்து செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் ஹாங்காங் ஏர்லைன்ஸ் காகோஷிமா மற்றும் குமாமோட்டா உள்ளிட்ட ஜப்பானிய நகரங்களுக்கான விமானங்களை ரத்து செய்துள்ளது. மேலும் ஜூலை மாதத்திற்கான முன்பதிவுகளில் 80% வரை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக டிராவல் ஏஜென்ட்டுகள் தெரிவித்து உள்ளனர். அந்த அளவுக்கு நிலைமை மோசமாகி உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். ஜப்பான் சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி அந்நாட்டு மக்களும் கூட அச்சத்தில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. பேரழிவு ஏற்பட்டால் என்ன செய்வதென்று பயத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் பூகம்பம், சுனாமி போன்றவற்றை முன்கூட்டியே கணிக்க வாய்ப்பே இல்லை என்று ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேலும் வரும் காலத்தில் என்ன நடக்கும் என்பதை அறிவியல் பூர்வமாக யாராலும் கணித்து சொல்ல முடியாது என்றும் இதை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் ஜப்பான் அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் வழக்கம் போல் உலக நாட்டு மக்கள் ஜப்பானுக்கு சுற்றுலா வருமாறு ஜப்பான் அரசு கேட்டுக்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.